வணக்கம். நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன். காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் வனவனங்கள்லாம் இருந்தது. அந்த இதில் ஒரு குரங்கு ஒன்று இருந்தது, சின்ன குட்டி குரங்கு. குட்டி குரங்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த வழியில் ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பு அந்த குரங்கை துரத்த ஆரம்பிச்சிது. குரங்குக்குட்டியை அப்படியும் ஓடிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுது, குரங்குக்குட்டி டக்குன்னு அது பாம்பு கிட்ட வரும்போது அதனுடைய கழுத்தை பிடிச்சிடுது. கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிடுது. ஏன்னா கொத்திட்டோம் இல்லையா, பாம்பு கொத்தினா செத்துருவோமான்ட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பூரா அப்படியே இருக்குது, அந்த நிலை மாறாமல் அப்படியே இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு முதியவர் வரார், சித்தர் மாதிரி வராரு. வந்துகிட்டே இருக்கார். வந்து அந்த பாம்பை பிடிச்சிட்டு குரங்கை பார்க்குறாரு. குரங்கிட்ட சொல்கிறாரு, நீ ஏன் இன்னும் அந்த பாம்பை பிடிச்சிட்ருக்க, விட்டுருன்றாரு. இல்லை அது விட்டால் என்ன கொத்திரும், நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. இல்லை நீ விடு, அது கடிக்க ஒன்று கொத்தாது அப்படின்றாரு. அது நம்பலை அந்த குரங்கு. இன்னும் போய் இது பண்ணுறீங்க, என்ன ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. அதனால் மறுபடியும் அவர் சொல்கிறாரு, நீ விட்டுடுன்ட்டு கிட்டே போய் அதை எடுத்து அந்த குரங்கிட்டேருந்து வாங்கி கீழே போடுறாரு. ஆக்சுவலாக அந்த பாம்பு வந்து செத்து போயிருக்கு, எப்பயோ செத்து போயிடுது. ஆனால் குரங்கு வந்து அதை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அதுதான் வாழ்க்கையில் மனிதர்கள் வந்து தங்களுக்கு வந்த துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தாலும் கூட அவங்க அதையே பிடிச்சிக்கிட்டு, அதே துயரம் ஏதோ பழசை பேர் நடந்ததை வச்சுக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வளர்ச்சி இல்லாமல் அதுலேருந்து முன்னேறாமல் அப்படியே இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் எப்பொழுதும் வரும், எப்போதும் போகும். நாம் அதை இது பண்ணால் அது ஒரு தடைக்கல்லாக நினச்சிக்கிட்டு, வர கஷ்டங்களை அதை தடைக்கல்லாக நினச்சிக்கிட்டு அப்படியே நின்றுந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. தடைக்கல்லை படிக்கல் ஆக்கி வேகமாக நடந்தோம்னா தான் எல்லா கெட்ட விஷயங்களும் மாறி எல்லாமே நல்ல விஷயங்களாக மாறும். அதனால் எப்பயுமே பாசிட்டிவான ஆட்டிடியூடாக இருந்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ன்றது அந்த கதை சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.